உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் நீக்கிக்கிடலாம். இப்போ தோல் நீக்கியாச்சு. இதை தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு வடச்சட்டியில் கடலெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு 3 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை எண்ணெயில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போது தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை அமர்த்திடலாம். சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி.